தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி. முன்னாள் முஜ்லிஸ் சபாநாயகர் அலி லர்ஜாயின் பெயர் அடுத்த ஈரான் தலைவராக நியமிப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்ட போதும் ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஸ்தபா கமேனி நியமிக்கப்பட்டுள்ளார். கமேனி குடும்பத்தில் இது ஒரு நிலைபெற்ற அதிகாரமாகும். ஈரானில் மறைந்த உச்ச தலைவர் அயத்தொல்லா அலி கமேனியின் 2வது மகன் மொஸ்தபா கமேனி நாட்டின் புதிய உச்ச தலைவராக பெயரிடப்பட்டுள்ளதாக தெஹ்ரானில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறைந்த கமேனிக்கு பிறகு ஈரானின் மிக உயரிய அதிகார பீடத்திற்கு யார் வருவார் என்ற நீண்டகால எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 86 வயதான அலி கமேனியின் மறைவை தொடர்ந்து 56 வயதான மொஜ்தபா கமேனியின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளமை ஒரு அதிரடியான அதிகார மாற்றமாக கருதப்படுகின்றது. இதுவரை அரசாங்கத்தில் எந்தவிதமான சிரேஷ்ட பதவிகளையும் உத்தியோகபூர்வமாக மொஸ்தபா வகித்ததில்லை. எனினும் தனது தந்தையின் ஆலோசகர் என்ற ரீதியில் பல தசாப்த காலமாக திரைக்கு பின்னால் இருந்து அதிகாரத்தை இயக்கி வந்தார். தனது தந்தையின் நெருக்கமான வட்டத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முதல் ஈரானின் புரட்சிகர இராணுவத்தின் முக்கிய நியமனங்கள் மற்றும் இரகசிய புலனாய்வு விவகாரங்கள் வரை அனைத்திலும் மொஸ்தபா பாரிய செல்வாக்கு செலுத்தி வந்துள்ளார். IRGC உடனான நெருக்கம் மற்றும் கொள்கைகள் ஈரானின் அதிகாரமிக்க பாதுகாப்பு அமைப்பான புரட்சிகர இராணுவத்துடன் மொஸ்தபா கொண்டுள்ள ஆழமான பிணைப்பை அவரை இந்த பதவிக்கு கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாகும். கமேனி வம்சத்தின் செல்வாக்கு ஈரானின் அடுத்த கட்ட ஆட்சியையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் எதிர்காலத்தையும் எவ்வாறு தீர்மானிக்கப் போகிறது என்பதை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. மேலும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.